மரபு சொற்கள். நம் முன்னோர்கள் ஒரு பொருளை எப்படி சொல்லி அழைத்தாங்களோ அதே மாதிரியே நம்மளும் அப்பொருளை அதே பேரில் அழைக்கிறது தான் மரபு. அந்த பேரில் சொல்லாமல் வேறு பேர் ஏதாச்சும் சொன்னால் அது மரபு பிழை. எடுத்துக்காட்டு யானை கன்று என்பதே மரபு சொல். யானை குட்டி அப்படின்னு சொன்னால் அது மரபு பிழை. இளமை மரபு சொற்கள். தாவரங்கள். காய்களின் இளமை மரபு. அவரை பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு, கத்தரி பிஞ்சு, குரும்பை, வாழை கச்சல், மாவடு. விலங்குகள் இளமை மரபு. குருவி குஞ்சு, கழுதை குட்டி, மான் கன்று, சிங்க குருளை, கோழி குஞ்சு, எருமை கன்று, நாய்க்குட்டி, புலி பரல், ஆட்டுக்குட்டி, பன்றி குட்டி, பூனைக்குட்டி, கீரி பிள்ளை. அடுத்தது ஒலிமரபு சொற்கள். குயில் கூவும், கிளி கொஞ்சும், சிங்கம் முழங்கும், மயில் அகவும், கூகை குளரும், நரி ஊளையிடும், காகம் கரையும், குதிரை கனைக்கும், யானை பிளிரும். வினை மரபு சொற்கள். வினை என்றால் என்ன? செயல். ஒரு செயலை நம்ம செய்யறதுக்கு இந்த சொற்களை சொல்லி தான் அழைக்கணும். அப்பம் தின், அப்பம் சாப்பிடுவதை தின் அப்படின்னு தான் சொல்லணும். வேறு பேரை சொல்லி அழைக்கக்கூடாது. அப்பம் தின். நெல் தூற்று, நீர் பாய்ச்சு, காய்கறி அரி, களை பறி, பாட்டு பாடு, இலை பறி, பழம் தின், மலர் கொய். மரபு சொற்றொடர் பொறுத்துக்க. காகம் கரையும், குதிரை கனைக்கும், சிங்கம் முழங்கும், நரி ஊளையிடும், குயில் கூவும். விலங்குகளின் இளமை பெயர்கள். அணிற் பிள்ளை, கீரி பிள்ளை, சிங்க குருளை, புலிப்பரல், யானை கன்று, மான் கன்று, எருமை கன்று, குதிரை குட்டி, நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, ஆட்டுக்குட்டி, குரங்கு குட்டி, கழுதை குட்டி, பன்றி குட்டி, எலிக்குட்டி. மோஸ்ட்லி என்ன வருதுன்னா கன்று குட்டி அதுதான் வருது. சிங்கம் குருளை, புலி பரல் இது ரெண்டு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. விலங்குகளின் வாழிடங்கள். விலங்குகள் வாழும் வாழிடங்கள் இந்த நேமில் தான் சொல்லி அழைக்கணும் அப்படின்னு சொல்கிறது அதுதான் மரபு. ஆட்டுப்பட்டி. ஆடுகள் வாழ்கிற இடத்த என்ன சொல்லுவாங்க? பட்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ ஆட்டுப்பட்டி. குதிரை கொட்டில். குதிரை வாழ்கிற இடத்த என்ன சொல்லுவாங்க? கொட்டில். குதிரை கொட்டில். கோழி பண்ணை, மாட்டு தொழுவம், யானை கூடம், வாத்து பண்ணை. விலங்கு பறவை இனங்களின் ஒலிமரபு. ஆந்தை அலறும், கழுதை கத்தும், காக்கை கரையும், கிளி கொஞ்சும் அல்லது பேசும், குதிரை கனைக்கும், குயில் கூவும், கோழி கொக்கரிக்கும், சிங்கம் முழங்கும், நரி ஊளையிடும், புலி உருமும், மயில் அகவும், யானை பிளிரும். தாவர உறுப்பு பெயர்கள். தாவரத்தில் சின்ன சின்ன உறுப்புகள்லாம் இருக்கும்ல, ஒவ்வொரு உறுப்பாக இருக்கும். அந்த உறுப்புகளில் இந்த பேரை தான் சொல்லி அழைக்கணும்னு ஒரு மரபு இருக்குது. ஈச்ச ஓலை, சோளத்தட்டை. சோளத்தில் உள்ள இதை என்ன சொல்லுவாங்க? தட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. மாவிலை, மாமரத்தோட இலையை என்ன சொல்லுவாங்க? மாவிலை. வேப்பந்தலை, வேப்ப மரத்தில் உள்ள இலையை என்ன சொல்லுவாங்கன்னா வேப்பந்தலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தாழை மடல், தென்னை ஓலை, மூங்கில் இலை, கமுகங் கூந்தல். கமுகம்னா என்னென்னா பாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது கமுகம் கூந்தல். பனை ஓலை, பலா இலை, வாழை இலை, நெற்றாள். அடுத்தது காய்களின் இளநிலை. அவரை பிஞ்சு, தென்னங்குரும்பை, மாவடு, வாழைக்கச்சல், முருங்கை பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு. இதை ஆல்ரெடி பார்த்துருக்கோம், மறுபடியும் ஒரு தடவை இதை பார்த்துக்கலாம். காய்களின் இளநிலை. அடுத்தது செடி கொடி மரங்களின் தொகுப்பிடம். ஆலங்காடு, கம்பம் கொல்லை, பனம் தோப்பு, சவுக்கு தோப்பு, சோள கொல்லை, பலாத்தோப்பு, தென்னந்தோப்பு, தேயிலை தோட்டம், பூந்தோட்டம். அடுத்தது பொருளுக்கேற்ற வினை மரபு.
சோறு உண் பழம் தின் கோலம் இடு தீ மூட்டு நீர் குடி பாட்டு பாடு தயிர் கடை படம் வரை பால் பருகு கவிதை இயற்று விளக்கை ஏற்று கூரை வேய். பொருள்களின் தொகுப்பில் ஒரு சிலது ஆல்ரெடி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஆட்டு மந்தை, திராட்சை குலை, மாட்டு மந்தை, கற்குவியல், வேலங்காடு, யானை கூட்டம், சாவி கொத்து, பசு நிறை, வைக்கோற் போர். இதில் ஆல்ரெடி எல்லாத்தையும் பார்த்ததை வச்சு இப்போ பொருத்தமான மரபு சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதலாம். குமரன் பழம் தின்றான். காலையில் சேவல் கூவியது. ஆட்டு மந்தை வருகிறது. எங்கள் ஊரில் வாழை தோட்டம் உள்ளது. குயில் கூவியது.